இந்த குழந்தை வந்து கடவுள் மனிதனானது தான் இதுல ஸ்பெஷல். கடவுளே குழந்தை வடிவில பிறந்திருக்கிறார். நடக்குமா? நடக்காது. எங்கேயாச்சும் மனுஷன் திடீர்னு எறும்பு மாதிரி பிறப்பானா? பிறக்க மாட்டான். மனுஷன் ஆடு மாதிரி மாடு மாதிரி பிறப்பானா? பிறக்க மாட்டான். பிறக்க முடியாது. அதே மாதிரிதான் கடவுள் குழந்தையாக பிறக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. கடவுளே குழந்தையாக பிறந்து விட்டார். அது மட்டுமல்ல, இந்த குழந்தை தான் கடவுளே. ரெண்டு அதிசயம். அதுல என்ன அதிசயம்? ஒன்னு கடவுள் குழந்தையாக பிறந்து விட்டார், இன்னொன்று குழந்தை கடவுளாக உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. அழுதுன்னு இருக்குது குழந்தை. இது மகா பெரிய அதிசயம். உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயம். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கடவுள் எப்படி வருவாரு, நம்ம ராட்சசனை கொல்ற மாதிரி ஒரு பெரிய இதோட வருவார். இல்ல, இந்த கடவுள் வித்தியாசமா பண்ணாரு. என்ன, குழந்தை மாதிரி வந்து பிறந்துட்டார். எல்லாம் யோசிச்சாங்க, யூதருக்கு கடவுள் எப்படி நினைச்சாரு? யூதருக்கு ராஜா மாதிரி வருவாரு. ராஜான்னா மேல வந்து கீழே குதிப்பாரு நினைச்சாங்க, வெள்ளை குதிரையில இறங்கி வருவாங்க நினைச்சாங்க. ஆனா இந்த கடவுள் எப்படி வரல? வெள்ளை குதிரையில இறங்கி வரல, அவர் குழந்தை வடிவில பிறந்தார். நிறைய பேர் அவரை கண்டுபிடிக்கல இவர் கடவுள்னு சொல்லி. எல்லாரும் சாதாரண குழந்தை நினைச்சாங்க. எங்க வச்சிருக்காங்க? மாட்டு தொழுவத்துல. உங்க வீட்டுல யார் வீட்லயா மாட்டு தொழுவம் இருந்தா ஒருவேளை உங்க கொட்டையில கூட அவர் பறந்துருப்பார். அத ஒரு பாட்டுக்காரர் இப்படி பாடுறாரு: கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கடும் ஏழ்மை கோலத்துல பிறந்தார். ராஜா மாதிரி ஒரு ராஜா அரண்மனையில பிறந்ததா கூட பரவாயில்ல, அவர் ஏழ்மையா மாட்டு தொழில பிறந்துட்டார். யாருக்கும் நம்ப முடியல இது கடவுள்னு சொல்லிட்டு. கடவுள்னு சொல்லி நம்ப முடியாத மாதிரி பிறந்துட்டாரு. ஏன்னா அவர் மாட்டு கொட்டையில. நீங்க நினைக்கலாம் கடவுள் இங்கதான் இருக்கிறாரு அங்கதான் இருக்கிறாரு. இல்ல இல்ல, கடவுள் எங்க இருக்கிறாருன்னா நம்ம வீட்டுல, மாட்டு தொழுவத்துல, ஏழைக வீட்டுல தான் பிறக்கிறார். ஒருவேளை இந்த இயேசு உங்க வீட்டுல பிறக்கணுமா, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, உங்க வீட்டுல இயேசு வருவார். அவருக்கு ஏழை பணக்காரன் எதுவுமே பார்க்க மாட்டார். ஒரு ஆள் கண்ணை மூடின, ஆண்டவரே என் கஷ்டத்தை பாருங்க, என்னை மாத்துங்க, என் கஷ்டத்தை மாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா உடனடியா உங்க பக்கத்துல இறங்கி வந்துருவார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாட மாளிகை தேட மாட்டாரு, அவருக்கு கொட்டகைன்னு கூட வந்துருவார். இந்த இயேசுவானவரை பத்தி அப்படி கொண்டாட்டமா தூதர்கள் பாடின மாதிரி இன்னைக்கு நாங்களும் பாடின்னு இருக்கிறோம். ஒருவேளை இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் இன்று இரவு நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அவர் வந்து பிறப்பார்.